ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கனவா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா செஞ்சுக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வச்சு அம்மியில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். பெரும்பாலும் அம்மியில் அரைச்சி அந்த மசாலாவை குழம்புல சேர்த்து சமைக்கும்போது சுவையும் மனமும் இன்னும் அதிகமாக இருக்கும். மஞ்சள் நல்லா அரைஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லாவே அரைஞ்சிருச்சு. அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா எவ்வளோ சாஃப்டாக அரைஞ்சிருக்குன்னு. நான் பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே குழம்புக்கு பயன்படுத்த நம்ம மசாலா அரைக்க பயன்படுத்தின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பீஸாக இருக்கிற கணவாயை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பீஸ் கணவாயாக பார்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே கூந்தல் கணவாயின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது அதில் இருக்க அந்த மை வெளியாகும்போது கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் கசப்பாயிரும். இப்போ பாருங்கள், நான் குழம்புல போடுறதுக்குன்னு அந்த கூந்தல் கணவாய், அதுக்கப்புறம் 1-2 பீஸ் கணவாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குழம்புக்குன்னு தனியாக உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கணவாய் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம குழம்போடு இந்த உருளைக்கிழங்கை வச்சு கொடுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா காயட்டும். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை கூடவே குழம்பு வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும்.
பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்குன்னு சேர்க்குறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கூந்தல் கணவாய், அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து கணவாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலாவில் வந்து நம்ம மசாலா அரைக்க பயன்படுத்தின தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். மசாலா எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்ச மசாலாவை இந்த கணவாயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து அது கூட வந்து மசாலா அரைக்க பயன்படுத்தின தண்ணி இருக்குல்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கணவாயை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா கணவாயையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கணவாய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.